உலக புகழ் பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். இந்த சித்திரை திருவிழாவானது எத்தனை நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். உலக புகழ் பெற்ற கூவாக்கம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா இன்று சாகை வார்த்தலோட தொடங்கியிருக்கு. இந்த காட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மகாபாரத போரில் பஞ்ச பாண்டவர்கள் போரில் வெற்றி பெறுவதற்காக சாமுத்திரிகா லட்சணம் கொண்ட ஒரு ஆண் மகனை பலியிடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதற்கு அரவான் தயாராகிறார். ஆனால் அவர் சொன்ன ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட பின்னர் நான் பலியாக தயார்னு சொல்கிறாரு. சாக போகிற ஒருவருக்கு யாரும் மணப்பெண் ஆவா முடியாத நிலையில், பெண் கொடுக்க முடியாத நிலையில் கிருஷ்ணர் பெண் அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்துக்கிட்டு அன்று இரவு திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார். அந்த வாழ்க்கையை கொடுத்தாரு. மறுநாள் அரவான் பலியிடப்படுறார். இந்த மகாபாரத போரை நினைவுபடுத்தும் வகையில் விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய கூவாக்கம் கூத்தாண்டவர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடப்பது வரைக்கும் இன்று இந்த சித்திரை திருவிழா சாகை வார்த்தல் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் இந்த கோயிலுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்த கூழ் மற்றும் சாமிக்கு படையலிட்டு வந்திருக்கிற மக்கள் அனைவருக்குமே இந்த கூழை கொடுத்தாங்க. இந்த திருவிழாவின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 13ஆம் தேதி திருநங்கைகள் தாலி கட்டுக்கொள்ளும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற போது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டுமில்லை, பல்வேறு நாடுகளிலிருந்து திருநங்கைகள் ஆயிரக்கணக்கானோர் விழுப்புரம் இந்த கூவாக்கம் கூத்தாண்டவர் கோயிலில் அன்னைக்கு இரவு தாலி கட்டிக்கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து தங்களை மணப்பெண்ணாக நினைத்து முழுவதுமாக சந்தோஷமாக இருந்துட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கூவாக்கம் கோயிலில் அரவான் பலியிடுவதற்காக தேரில் அழைச்சிட்டு போவாங்க. அவர் பலியிட்ட பின்னர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழுக்காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய பந்தலடியில் இங்கே திருநங்கைகள் தங்களோட விதவை கோலம் பூண்டு வளையல் மற்றும் தாலி எல்லாத்தையும் அறுத்து விதவை கோலம் பூண்டு அழுது கொண்டே ஊருக்கு போவாங்க. இந்த மகாபாரத போரை நினைவுபடுத்தும் வகையில் அரவானை கணவராக நினைக்கும் திருநங்கைகள் வரக்கூடிய இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் இருந்து மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வு. இந்த நிகழ்ச்சி சித்திரை திருவிழா இன்று சாகை வார்த்தையில் தொடங்கிய காட்சி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.